வணக்கம் நண்பர்களே. இது 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்க கவிதை. தமிழ் தகுதி தேர்வுக்கு இந்த கவிதை உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். முகந்தெரியா நபரிடையே இனம் புரியா உறவு முறை, நட்பெனும் சங்கிலிக்குள் நாடெல்லாம் சங்கமிக்கும். வாடிக்கை செய்பவரின் கேளிக்கை கூத்துகளை வேடிக்கை பார்ப்பதனை வாழ்க்கை என கொண்ட பலர், தேடியுமே கிடைக்காத தேசம் கடந்த உறவுகளை இணையத்தின் தேடலினால் நிமிடத்தில் அறியும் சிலர், பகடிகளின் பகிர்ந்தளிப்பும் விருப்பத்தின் தெரிவிப்பும் கருத்துக்களின் பரிமாற்றம் தினமும் இங்கு இடம்பெறுமே. பலரறிந்த பாடல் வரியும் பகலுணவின் சுவையினையும் பாட்டி தந்த பரிசினையும் பறைசாற்றும் வாய்ப்புதுவே. புகைப்படத்தில் தெரிந்த முகம் பார்த்ததுமோர் புன்சிரிப்பு, உரையாடல் செய்கையிலே அர்த்தமற்ற கலகலப்பு. பரீட்சைக்கு முன்தினமும் புத்தகத்தை திறவாதோர் பரீட்சையின் நொடி வரைக்கும் திறந்து வைப்பது இதுவன்றோ. புத்தகத்தின் மத்தியிலே மயிலிறகை வைத்தவர்கள் புத்தகத்தை திறந்தவுடன் உணர்வுகளை வைப்பதேனோ. டெபோரா பர்னார்ட், இலங்கை தமிழ் கவிஞர், அவரோட கவிதை இது. இந்த கவிதை வரிகளை கொடுத்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே, குழாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறி படைத்தோம். உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம். பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ. பாரதியார். கலைச்சொல்: நானோ டெக்னாலஜி மீநுண் தொழில்நுட்பம், பயோடெக்னாலஜி உயிரி தொழில்நுட்பம், அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள், ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம், காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள், இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் எழுதியவர் நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ்ச்செல்வன். காலம் என்ற நூல் எழுதினவர் ஸ்டீஃபன் காக்கி. பாரதியின் மொழிபெயர்ப்பு: காட்சி, பொருட்காட்சி, எக்ஸிபிஷன், இருப்புப்பாதை, ஈஸ்ட் இந்தியன் ரயில்வேஸ், புரட்சி, ரிவால்யூஷன், தொழில் நிறுத்தி இருத்தல், தொழில் நிறுத்தம், வேலை நிறுத்தம், ஸ்ட்ரைக். இது எல்லாமே பாரதியார் மொழிபெயர்த்த சொற்கள். மொழிபெயர்ப்பு: எங்கோ தொலைதூரத்தில் வாழும் மனிதர்கள் தங்களின் மொழியில் சொன்னவற்றை எழுதியவற்றை இன்னொரு மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள். அதுதான் மொழிபெயர்ப்பு. எப்பொழுது உலகத்தில் 4-5 மொழிகள் உருவாயினவோ அப்பொழுதே மொழிபெயர்ப்பும் வந்துவிட்டது. கருத்து பரிமாற்றம், தகவல் பகிர்வு, அறநூல் அறிதல், இலக்கியம், தத்துவம் என்பன எல்லாம் மொழிபெயர்ப்பு வழியாகவே சர்வதேச தன்மை பெறுகின்றன. ராகுல் சாங்கிருத்யாயன் 1942 ஹஜ்ராபாக் மத்திய சிறையில் இருந்தபோது பால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை இந்தி மொழியில் எழுதினார். 1949 இந்நூலை கனமுத்தையா என்பவர் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இன்று வரையில் வால்காவிலிருந்து கங்கை வரை ஒவ்வொரு தமிழரும் விரும்பி படிக்கும் நூலாக இருக்கிறது. இதுவரையில் பல பதிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. 1949 கனமுத்தையா மொழிபெயர்ப்பு, 2016 டாக்டர் என். ஸ்ரீதர் மொழிபெயர்ப்பு, 2016 முத்து மீனாட்சி மொழிபெயர்ப்பு, 2018 யூமா வாசுகி மொழிபெயர்ப்பு. இந்த நூலை எத்தனை பேர் மொழிபெயர்த்திருக்காங்க?